இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து லைனிங்கோட அளவு வரைஞ்சி வச்சது. இப்போ லைனிங்கை அதை மடித்து வச்சுட்டேன்னா லாஸ்ட்டில், இப்போ அதை வந்து ஜாக்கெட்டோட துணியில் இது லைனிங்கு ஜாக்கெட்டில் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீவ்லெஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பார்டர் தான் இருக்குது. அதில் இந்த ஒரு பார்டர் பக்கத்து பகுதியை அப்படியே எடுத்துக்கணும். நீங்கள் இப்படி வச்சுக்கணும். கசங்கி இருக்கும், நம்ம அழகாக பிடிச்சி பண்ணிக்கலாம். அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அழகாக பிடிச்சி கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சு பார்டர் கரெக்டாக பார்த்து இந்த போட்டில் வச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் லைனிங் மட்டும் வெட்டியிருப்பேன். இப்போ வந்து லைனிங்கை வந்து நம்ம இதுக்கு வச்சிட்டோம். இதை நான் ஒட்டி உங்களுக்கு நான் இதை அப்படியே ரெண்டு எடுத்து வெட்டிடுவேன், கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எப்படி வரும் வராது, அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டை பிரித்து இப்படி எடுத்துக்கோ. என்ன பண்ணுறேன், அப்படியே இதை வந்து அப்படியே வச்சு வளைச்சி வெட்டிக்கும். ஓகே, இப்போ வந்து சீவ்லெஸ் கை முடிஞ்சது, கை வெட்டியாச்சு. கை முடிஞ்சது. இதை அப்படியே வெட்டி நான் பகுதி அப்படியே வச்சு இந்த பூக்குள்ள பார்க்க வேண்டியதாக இருக்கு. பூ அதனால இந்த லைனிங் வரைஞ்சி வச்சிருந்தல்ல ஃபஸ்ட் பார்ட்டில், அதுலேருந்து இந்த கை வெட்டியாச்சு. இப்போ மீதி இருக்கிற துணி ஜாக்கெட் துணியில் லைனிங்கை வச்சு அப்படியே வெட்டப்படும். இதில் வந்து பூ பாருங்கள், இதை பாருங்கள், பூ இது இப்படி இருக்கா, அதனால் பூக்கு தகுந்தா போல தான் நம்ம துணியை வெட்ட முடியும். கரெக்டாக இந்த பேக் மட்டும் இப்போ வெட்டிக்கலாம். ஓகேங்களா, பேக் என்ன பண்ணோம், இதை அப்படியே வச்சு கரெக்டாக வைக்கணும், அசையாமல் அதை அப்படியே நேராக வெட்டிடணும். புரியுதுங்களா, இதை அப்படியே வச்சு கலங்காமல் அப்படியே வெட்டணும். இன்னும் பறக்கணும். ஓகே, நிறைய இந்த பக்கம் இப்படி கட் பண்ணிட்டோமா, இதை பறக்கணும் பார்க்கணும்.
அப்படியே அது இதை வந்து நல்லா நீட்டாக இது வரைக்கும் தான் மார்க்கு தைக்க போகிறோம். நம்ம அது கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கணும். இப்போ பேக் முடிஞ்சது. என்னாச்சு? பேக் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து அதில் இருக்கிற மீதி ஃப்ரண்ட்டை வந்து இது நெஞ்சு பக்கம் வந்து எப்படி வேணால் வரலாம், வைக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து அது துணி வாக்கு பார்த்து பாருங்க. கரெக்டாக அதை அப்படியே வச்சு இது கை பக்கம். இதை வெட்டிட்டோம். இது நெஞ்சு, இது முதுகு. இது கை, இது கை. சீம்லெஸ். இது வரைக்கும் முடிஞ்சது. நம்ம இப்போ பட்டி வெட்டணும்ல, இது ஒரு பட்டி வரைஞ்சது. இந்த துணி எடுத்துரும். இந்த பட்டியை இந்த பட்டி அப்படியே இப்படி கொடுப்போம். ஓகே, இது வெட்டிட்டோமா? இப்போ வந்து மார்க் பண்ணணும்.
மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் இப்போது நம்ம கட் பண்ணிட்டோம், முடிஞ்சது. இது பட்டி, இப்போ ஐ பட்டி மட்டும்தான் வெட்டிக்கணும். ஐ பட்டி அது தைக்கும்போது வெட்டிப்போம். இப்போ இது மீதி வர துணி, இது வந்து அந்த நாட்டுக்கு மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ முடிச்சிட்டோம், ஃபினிஷிங் கட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம எப்படி தைக்கலான்றத அடுத்ததில் செய்யலாம். ஓகே.